வேதத்துல நம்ம இப்படியாக பார்க்கிறோம். லூக்கா 22:42. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது பிதாவின் சித்தம். நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்குனதும் அவரோட சித்தம்தான். பிதாவின் குமாரனா ஏசப்பா இருக்கும் பொழுது உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு பிதாவினிடத்துல விண்ணப்பம் பண்ணினாங்க. அதே மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஒரு சித்தத்தை பிதாவானவர் வச்சிருக்காருங்க. இதுவரை நீங்க தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இதுவரை பண்ணலனாலும் இனிமே அப்படி விண்ணப்பம் பண்ணுங்க. அவரோட சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை இருந்தா எல்லாமே சரியா போகுங்க. உந்தன் சித்தம் எந்தன் வாழ்வில் நிறைவேறினால் சந்தோஷம். உன் சித்தம் ஒன்றே எந்தன் வாழ்வில் நிறைவேறினால் சந்தோஷம்.